அனைவருக்கும் வணக்கம். மெய்யுயிர் நீங்கின் தன்னுருவாகும். அப்ப இந்த உயிர்மெய்யாக இருக்கும் பொழுது அதுல இருக்கின்ற உயிர் மெய்யை விட்டு நீங்கினால் மெய் என்பது தன்னுடைய உருவை பெறும். சென்ற நூற்பாக்கு நேர் எதிரான ஒரு நூற்பா இது. மெய் தனியாக இருக்கும் பொழுது உயிர் வந்தால் இரண்டும் ஒன்றும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மெய் உயிர் நீங்கின், மெய் அதனோடு சேர்ந்திருக்கின்ற உயிரை நீங்கினால் தன்னுருவை பெறும். இப்ப நம்ம அதனை அப்படின்றதையும் எடுத்துக்கலாம். அதன் கூட்டல் ஐ, அதனை அப்படின்னா ஐகாரம் தனியா பிரியும் போது அதன் கூட்டல் ஐ என வருகிறது. அதே போல அவை நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். இதுல இருக்கின்ற ஐகாரம் பிரிந்த பிறகு ஐகாரம் இதை விட்டு பிரிந்ததுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ் என்பது மட்டும் நிற்கும். இது போல வருவது எல்லாமே ஏன்னா பல விதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த உயிர்மை எழுத்து நிற்கும் போது அதுல இருக்கின்ற உயிர் எழுத்து நீங்கி புள்ளி நிலை பெறுகிறது அப்படின்ற மாதிரியான விதிகள்லாம் நிறைய இருக்கு. அதை நோக்கி சொல்லப்பட்ட ஒரு நூற்பாவாக இது அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.